ஹalleluya ஹalleluya சத்தமே காணுமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒண்ணுமே காணுமே. யாருமே சந்தோஷமா இல்லையா? ஹalleluya ஹalleluya நம்ம கூட யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? ஏசப்பா. ஏசப்பா அவருக்கு இன்னொரு பேர் என்ன? ஜீசஸ் வந்து இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஏசப்பா. ஓகே, இம்மானுவேல். ஆமென். இம்மானுவேல் யாரு? இம்மானுவேல் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்போமா? இல்லையா? சந்தோஷமா இருக்க மாட்டோமா? சந்தோஷமா இருப்போம்ல. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. இயேசு நம்மோடு கூட இருக்கார். ஆமென். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த செலிப்ரேஷனுக்கு ஆரம்பமாக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில ஆண்டவரே, அப்பா இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் நீர் ஆசீர்வதித்து எங்க ஒவ்வொருவருக்கும் தருவீராகப்பா. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகள் இதற்காக ஆண்டவரே அப்பா அவர்கள் சொல்ல இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக சண்டே கிளாஸ் பிள்ளைகள் நிகழ்ச்சி ஆரம்பிப்பார். நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஆண்டவருடைய பிறப்பை பற்றி பாடல் மூலமாகவும் நாடகம் மூலமாகவும் ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரியப்படுத்த போகிறாங்க. பிள்ளைங்க வந்து ஆடி கொடுத்த பிறகு எல்லாம் சந்தோஷமாக கரங்களை தட்டி அவங்கள ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்த முடியாது. இந்த நாளிலே குட்டீஸ் வந்து முதல் பாடல் சின்னஞ்சிறு குடிலே என்ற பாடலுக்கு பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவார். Jinna
பற்றி நம்ம நாடகத்து மூலயமா பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க அழகாக நாடகத்து மூலயமா கர்த்தருடைய பிறப்பை பற்றி நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்திருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், சிறிய பிள்ளை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவன் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார்கள். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிலவிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாக இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தான குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வழியாக எழுதப்படுகிறார், ஒரு சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் இருக்கிறது, ஒரு சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள்.
ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து கோட்டையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அடுத்ததாக வானம் விட்டு பூமி வந்த பாலன் என்ற பாடலுக்கு நம்ம குட்டீஸ் டான்ஸ் ஆடுறாங்க. பிள்ளையை
நான் வெட்கப்படல என்ற பாடலுக்கு பாய்ஸ் டான்ஸ் ஆட வராங்க. பிள்ளைங்க ஆடி முடிச்ச உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணால் தான் பசங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச உடனே கிளாப் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஓய்வு ஒரு தப்பாட்டம் என்ற பாடலுக்கு ஆட வராங்க கேர்ள்ஸ். Hey!
ட்ரெஸ் ஒரு மாதிரியே இருக்குது. ஒரு தடவை தான் தோச்சோம். யாருக்கு தெரிய போகுது? இது தீபாவளிக்கு தெரியும். சரி, மேக்கப் ஒர்க்காக பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரமா டச் பண்றேன், சைனிங்கே ஆக மாட்டேங்குது. மணி வேற 9 ஆச்சு. 8 மணிக்கு ஆரம்பின்னு சொன்னாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். வாஸ்தியாக்கா தெரிய போகுது. இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னாவே நேரம் போகிறது தெரிய மாட்டேங்குது. சரி, செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோம். வெளியே போனா ஒரே பொல்யூஷன். சம்மதி, யாரு? நான் தான் அவனோட ஏசப்பா. ஏசப்பாவா? நாங்கள் உங்கள் பர்த்டேக்கு சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களே இங்க வந்துட்டீங்க. ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே இந்த வழியா வந்து உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்றமா. சரி ஏசப்பா, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வந்துட்டீங்க. இந்த போட்டோ மட்டும் இன்ஸ்டாவில் போட்டால் லீவ்ஸ், பிச்சு பூ, லைட்ஸு, பள்ளிக்கூ, இந்த கிறிஸ்மஸே கமெண்ட்ல தான். சரி ஏசப்பா, நீங்கள் பாருங்க, நான் சர்ச்சுக்கு கிளம்புறேன். ஏமா இந்த பைபிள் எடுத்துட்டு போமா. பைபிள் தான் வச்சிருக்கேன். ஏமா, பைபிள் இல்லம்மா, மேக்கப் கிட்டு. அதை ரெண்டு உடைப்பில் இருக்காங்கன்னு தெரியலையே. சாரிங்க ஏசப்பா, பாய். இந்த மனுஷன் மீன் வாங்கி வச்சுன்னா ஏதோ மான பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் பண்ணுறாரு. பிரியாணி இன்னும் வாசமே வரலையே. என்ன இன்னைக்கு பிரியாணி சக்கரை பாய் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துடணும். அடடா, காஷ்மீர் சில்லி போட சொன்னாரு. இப்போதான் பிரியாணி கலர்ஃபுல்லாக வரும்னு சொன்னாரு. இப்படி அது எங்கே வேற வச்சுன்னு தெரியல. இங்க இருக்கா? டைம் வேற என்ன ஆச்சு? மணி 8 ஆச்சு. இன்னும் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. டேய் பாப்பா, தம்பிங்களா, எந்திரிங்களா? நான் 3 மாசமா சர்ச்சுக்கே போகல. இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்காக போகலான்னு பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. இன்னும் நான் வேற மீன் பிடிக்கணும், சிக்கன் கிரேவி பண்ணணும். அடடா, நம்மளை சமையக்கட்டிலேயே உட்கார வச்சிருவாங்க போல. பிரியதர்ஷினி, யாருங்க? நான் தான் உன்னோட ஏசப்பா வந்திருக்கேன். எசப்பா, நீங்களா? ஆமாமா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்க வந்தேன். நீ ரொம்ப அழகா சமையல் கொண்டாடுறியே, இல்லையா? இந்த எசப்பா கிளம்பிங்க, முடிஞ்சு. நான் மட்டும் போட்டேன். என்னது? ஆமா, ஏய் பசங்களா, எந்திரிங்கடா. இன்னைக்கு 8 மணிக்கு வர சர்வீஸ். நம்ம 7:30 உள்ள போயிடணும். டக்குன்னு எந்திரிங்கடா. அஸ்விதா, எசப்பா, நீங்களா? வாங்க. பரவாயில்லையே, என்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஏமா ரொம்ப ஆர்வமா நேரமா சர்ச்சு கிளம்புற? என்னமா காரணம்? எசப்பா, நீங்க எங்களுக்கு எல்லாம் நிறைய செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. அதனால உங்க பிறப்பை நாங்க சர்ச்சில் போய் நல்லா கொண்டாடணும் ஏசப்பா. ச்சே, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா? என் மேல உண்மையா அனுபவிச்சு நீ என்னை ஆராதிக்க வர்றதை குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.
சமாதானத்தை கொண்டு செல்லுகிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அதுவே ஒரு நல்ல கிறிஸ்துமஸ். இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் கேட்க போகிற வார்த்தை, நாம் ஐக்கியப்படுகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். அநேகர் நம் மூலமாய், நம் சபை மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு சமாதானத்தால் நிரம்புவார்களாக. நம் யாவரும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி உங்கள் மேல் இருந்த ஆக்கினை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். என்னுடைய அழைப்பு இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த தாளத்தை பயன்படுத்துங்கள். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகரை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். பூமியை நியாயந்திருக்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள்.
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் வீட்டை திறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணிகளை கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் வாழ்த்தினார்கள். ஆமென். அல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினாலே கர்த்தர் துதி உண்டாகும்படியே செய்கிறார். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை உண்மையான சண்டே ஸ்கூல் ஆசிரியர் இருக்கிற ஜவஹர்லால் அவர்கள் சோத்திரம் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நம்முடைய சபையில் செய்து கொண்டு வருகிறார்கள். கூட அநேகர் உடல் ஊழியர்களாக இருந்து செய்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல யூத்தில் தம்பி ஜவஹர்லால் அமலா தீப்தி போன்றவர்கள் அந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். உற்சாகமாக நாம் இந்த கடைசி நாட்களில் எப்படியாயினும் கர்த்தருக்காக இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஆமென். சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே எழுப்பி பெற்றோரை கொலை செய்யும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலம் வந்து கொண்டிருக்கிறது, நடக்கிறது. அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் தப்பிக்க கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நம்ம மேலான காரியங்களை செய்வோம். நாளைக்கு விசேஷமாக சண்டே ஆராதனையில் சோத்திரம் இந்த சிறு பிள்ளைகளுக்கு விசேஷமாக இங்கு கலந்து கொண்டவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யூத் வாலிபர்களுக்கு நாளைக்கு பிரைஸ் கொடுக்கப்படும். அதனால் சிறு பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் யூத்தில் உள்ள பிள்ளைகள் தயவுசெய்து நீங்கள் நாளை வந்து அந்த பரிசனை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக் கொடுக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக இயேசு இந்த பூமிக்கு வந்திருப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொரு காலத்திலும் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், அறியாமை என்னும் காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆண்டவரை நியாயப்பிரமாண காலத்திலும் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் தெய்வம், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவுமாய் இருந்தவர் தமது ஒரே பேரான குமாரனாக இயேசுவை எங்களுக்காக மனிதனாக இந்த பூமியிலே பிறக்க செய்திரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் இந்த பூமியிலே வந்தது நிமித்தமாக தகப்பனே எங்களுக்காக கிருபாதார பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சமாதான பலியாக, சர்வாங்க தகன பலியாக, போஜன பலியாக, தன்னையே முழுவதுமாக அந்த பலியை காட்டிலும் ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாகும்படியாக எங்களை மீட்டெடுக்கிற ரட்சகராக இந்த பூமிக்கு நீர் அனுப்பப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இந்த கிராமத்தில் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக, இந்த சண்டேஸ்வர ஊழியத்திலே கலந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. இதற்கு பொறுப்பான பாரம் உள்ளவர்களை எழுப்பும் ஆண்டவரே. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளை எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்ளுகிற ஐயா, தொடர்ந்து பிரசன்னம் உங்களுடைய ஆளுகை இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் இந்த பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. கண்ணிகளுக்கும் வியாதிகளுக்கும் சத்துருவின் சகல கிரிகளுக்கும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை விலக்கி ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிற சுவாமி, காத்துக்கொள்ளும் கிருபைகளை தாரும். தொடர்ந்து உடைய பிரசனத்தினால இந்த ஊழியத்தை நடத்தும். கனம், மகிமை, துதி, சோதரம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் சிறு பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை வரைந்தும் நிலைத்திருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.